வணக்கம். செங்கதிரின் இன்றைய முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். வங்காள விரிகுடாவில் உருவாகும் புயல், பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை. நாடாளுமன்றத்தில் அநாகரிகமான வார்த்தை பிரயோகங்கள் பயன்படுத்த தடை, சபாநாயகர் அதிரடி அறிவிப்பு. அனுரவுக்கு எதிரான நுகைகொடை போராட்டம் ஆட்சி கவிழ்ப்புக்கான பேரணி அல்ல, மொட்டுவின் முக்கியஸ்தர் தெரிவிப்பு. கொழும்பு துறைமுகத்தில் ஆயுதங்களுடன் நூற்றுக்கணக்கான கொள்கலன்கள், அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட அர்ச்சுனா எம்பி. அர்ச்சனா அவர்களே, பயங்கொள்ள வேண்டாம். உங்களுக்கு வெட்கம், மானம், ரோசம், மரியாதை இருந்தால் எந்த சந்தர்ப்பத்திலும் கர்ணா குழு ஆயுதங்களோடு களமிறங்கலாம், தேரரின் பரபரப்பு தகவல். கெகல் பத்ர பத்மே உள்ளிட்ட அவரது குடும்பத்தினரது வங்கிக் கணக்குகளை பரிசீலிக்க உத்தரவு. அதே நேரத்தில் தான் இது கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்திலே எங்களுடைய வடக்கு கிழக்கு பூராகவும் எங்களுடைய இனத்தினுடைய விடுதலைக்காக விவசாயிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல், 25,000 நிதி மானியம். ஈசி கேஷ் முறைமையில் போதைப்பொருள் பரிமாற்றம். திருமணம் செய்யாமல் பெற்றோரை பராமரிக்கும் பிள்ளைகளுக்கு ஓய்வூதியம், அரசு நடவடிக்கை. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள செங்கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற சபை நடவடிக்கைகளின் போது பொருத்தமற்ற அநாகரிகமான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன அறிவித்துள்ளார். சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அநாகரிகமான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துவதை தொடர்ச்சியாக தாம் அவதானித்து வருவதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார். அவ்வாறான வார்த்தை பிரயோகங்கள் நாடாளுமன்ற கௌரவத்தை சீர்குலைப்பதுடன் வேதனைப்படக்கூடிய விடயமாக கருதுவதாகவும் சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை தனிப்பட்ட ரீதியில் பெயர் கூறியும் அவர்களை இலக்கு வைத்தும் அநாகரிகமான வார்த்தை பிரயோகங்களை இனிவரும் காலத்தில் சபையில் பயன்படுத்தக்கூடாது என சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன எச்சரித்துள்ளார். நாட்டின் உயர்பீடமாக திகழும் நாடாளுமன்றத்தின் ஒழுக்கத்தை உரிய முறையில் பேணுவதற்கு மக்கள் பிரதிநிதிகள் அனைவரினதும் ஒத்துழைப்பையும் சபாநாயகர் கோரியுள்ளார். கொழும்பு துறைமுகத்திலிருந்து எவ்வித சோதனைகளுமின்றி விடுவிக்கப்பட்ட 300 கொள்கலன்களிலும் ஆயுதங்கள் காணப்பட்டதை தாம் மீண்டும் உறுதிபட தெரிவிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். கொள்கலன் விவகாரத்தில் தனது பெயரை அடிக்கடி பயன்படுத்துவதாக கூறி சிறப்புரிமை பிரச்சினையை முன்வைத்து கருத்துரைக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். குறித்த கொள்கலன்கள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் காலப்பகுதியில் விடுவிக்கப்பட்டதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கூறியுள்ளார். அந்த கொள்கலன்களில் ஆயுதங்களே நிரப்பப்பட்டிருந்தமை தொடர்பில் தம்மிடம் வலுவான ஆதாரங்கள் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி ஏற்கனவே இந்த விடயம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதன்படி சர்வதேச காவல்துறையினரிடம் கூட ஆதாரங்களை சமர்ப்பிக்க தாம் தயாராக உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சுட்டிக்காட்டியுள்ளார். The member moving a bill, regulation or resolution or motion shall have the right to reply at the conclusion of the debate. So yesterday there was an incident. I don't want to explain that, but can you make a speaker's decision on this, because yesterday I was asking for the conclusion chance and that was refused, and then later it was given for 1 minute. So I just want to make sure. Under what, honorable member? வங்காள விரிகுடாவில் தற்போது காணப்படும் காற்றழுத்த நிலைமைகள் காரணமாக மழை தொடரும் என்றும் எதிர்வரும் 21ஆம் திகதிக்கு பின்னர் புயலுக்கு சாத்தியம் காணப்படுகின்றது எனவும் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் அனுப்பி வைத்துள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: கடந்த 8ஆம் திகதி சனிக்கிழமை எதிர்வு கூறியபடி வங்காள விரிகுடாவில் உருவாகிய காற்றுச் சுழற்சி தற்போது இலங்கைக்கு தென்கிழக்காக இலங்கைக்கு அருகில் காணப்படுகின்றது. இதன் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கு கிடைக்கும் மழை எதிர்வரும் 15ஆம் திகதி சனிக்கிழமை வரை தொடரும் வாய்ப்புள்ளது. மீளவும் ஒரு காற்று சுழற்சி எதிர்வரும் 17ஆம் திகதி வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் உருவாகும். அது கிழக்கு மாகாணத்திற்கு அருகாக நிலை கொள்ளும். இதனால் மீளவும் எதிர்வரும் 17ஆம் திகதி முதல் 22ஆம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் பரவலாக மிதமானது. மீளவும் ஒரு காற்று சுழற்சி எதிர்வரும் 17ஆம் திகதி வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் உருவாகும்.
அது கிழக்கு மாகாணத்திற்கு அருகாக நிலை கொள்ளும். இதனால் மீளவும் எதிர்வரும் 17ஆம் திகதி முதல் 22ஆம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் பரவலாக மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. அதன் பின் எதிர்வரும் 21ஆம் திகதி இந்தோனேஷியாவின் பெண்டா ஆட்சி மாநிலத்திற்கு அருகாக காற்று சுழற்சி உருவாகும் வாய்ப்புள்ளது. இது தீவிரம் பெற்று ஒரு புயலாக மாறும் வாய்ப்புள்ளது. இந்த புயலால் எதிர்வரும் 22ஆம் திகதி வரை இலங்கையின் கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்கள் மிக கனமழையை பெறும் என்பதோடு கடற்பகுதிகள் மற்றும் கரையோர பகுதிகளில் பலத்த வேகத்தில் காற்றும் வீசக்கூடும். எனினும் இதனை எதிர்வரும் 18ஆம் திகதிக்கு பின்னரே உறுதிப்படுத்த முடியும். இந்த புயலுக்கு சென்வார் என பெயரிடப்படும். இதனால் எதிர்வரும் 23ஆம் திகதி முதல் 28ஆம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளுக்கும் பரவலாக மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என்றுள்ளது. நாங்கள் தமிழ் மக்களுடைய பிரதான கட்சியாகிய இலங்கை தமிழரசு கட்சி ஒரு வரவு செலவு திட்டத்தை பார்க்கும் பொழுது கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, எங்களுடைய கட்சியினுடைய உருவாக்கம், எங்களுடைய கட்சி உருவாகியது இல்லாவிட்டால் எங்களுடைய கட்சியினுடைய செயல்பாடுகள் அதிகளவாக இருந்தது. இல்லாட்டி கட்சி உருவாகியது தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை, இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு கௌரவமான அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும், சமஷ்டி அடிப்படையிலே ஒரு அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும், தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் பூர்த்தியாக வேணும் என்ற இந்த விடயங்களுக்காகத்தான் இலங்கை தமிழரசு கட்சி உருவாக்கப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சிக்கு எங்களுடைய மக்கள் வாக்களிக்கும் பொழுது தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சி, இன்று பாராளுமன்றத்திலே 3வது பிரதானமான கட்சி, எங்களுடைய கட்சிக்கு எங்களுடைய மக்கள் வாக்களிக்கும் பொழுது எங்களுடைய மக்கள் மிக முக்கியமாக தமிழ் மக்களுடைய அரசியல் இருப்புக்காக, அரசியல் எதிர்காலத்துக்காக, அரசியல் நலனுக்காக, அரசியல் தீர்வுக்காகத்தான் தமிழ் மக்கள் எங்களுடைய கட்சிக்கு வாக்களிப்பார்கள். அதே நேரத்தில் தான் இது கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்திலே எங்களுடைய வடக்கு கிழக்கு பூராகவும் எங்களுடைய இனத்தினுடைய விடுதலைக்காக போராடிய வீர மறவர்களுக்காக அஞ்சலி செலுத்தும் இந்த மாதம் ஆயிரக்கணக்கான போராளிகள் இந்த இனத்தினுடைய விடுதலைக்காக போராட்டத்தில் ஈடுபட்டு கொல்லப்பட்டு இந்த 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 மண்ணிலே விதைக்கப்பட்ட மாதம், விதைக்கப்பட்டவர்களை நினைவு கூறும் மாதம். நான் நேற்றைய தினம் கூட பார்த்திருந்தேன், ஜேவிபி கட்சியினுடைய போராளிகளை நினைவு கூறும் முகமாக அந்த கட்சியை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் கொழும்பிலே ஒரு நிகழ்வு ஒன்றை நடத்தியிருந்தார்கள். அவ்வாறு வடக்கு கிழக்கு பூராகும் எங்களுடைய மக்கள், எங்களுடைய மக்களுக்காக, மக்களுடைய விடுதலைக்காக ஆயுதமேந்தி போராடி அந்த மக்களை நினைவு கூறும் மாதம். இந்த மாதத்திலே நாங்கள் ஒரு தமிழ் கட்சிகள், நாங்கள் தமிழ் கட்சி, ஒரு பிரதானமான தமிழ் கட்சி, எனக்கு ஏனைய கட்சிகளை பற்றி தெரியாது, ஆனால் தமிழ் மக்களுக்காக பொறுப்புள்ள கட்சி, தமிழ் மக்கள் அந்த பொறுப்பை வழங்கிய கட்சி இலங்கை தமிழரசு கட்சிக்கு தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் நான் சொன்னது போல இத்தனை ஆயிரம் போராளிகளை விதைத்து ஆயுதமேந்தி போராடி எத்தனையோ இழப்புகளை சந்தித்த ஒரு இனம் வெறுமனே இன்று கொக்கிலாயிலே பாலத்துக்காக ஒரு ஆய்வு செய்வதற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதிலேயும் ஆய்வு மட்டும்தான், கொக்குலாய் பாலம் கட்டலாம் என்று ஆய்வு செய்வதற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. மட்டக்களப்பிலே 2 பாலங்கள் கட்டுவதற்காக ஆய்வு செய்வதற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இவ்வாறான விடயங்களுக்காக அரசாங்கத்தை நாங்கள் ஆதரிக்க வேண்டும், அரசாங்கத்துடன் நாங்கள் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சி நினைக்க முடியாது. ஏனென்று சொன்னால் இத்தனை ஆயிரம் உயிர்களை தியாகம் செய்தது ஒரு பாலத்துக்காக அல்ல. கிழக்கில் கருணா தலைமையிலான குழு எச்சந்தர்ப்பத்திலும் ஆயுதங்களுடன் போராட்டத்தில் குதிக்கலாம் என மட்டக்களப்பு மங்களாராமிய விகாரையின் விகாராதிபதி அம்பிட்டிய சுமனரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். மேலும் தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அவர் ஊடகங்களிடம் குறிப்பிட்டுள்ளார். இன்று கிழக்கில் கருணா மற்றும் பிள்ளையான் ஏனைய குழுக்கள் கௌரவமாக இருக்கின்றனர். ஆனால் அடியில் ஏதோ ஒரு திட்டம் தீட்டப்படுவதாகவே தோன்றுகின்றது. வெளியில் தெரியாவிட்டாலும் கருணாவின் குழு இன்றும் இருக்கின்றது. ஆனால் ஆயுதங்கள் இப்போது இல்லாவிட்டாலும் எச்சந்தர்ப்பத்திலும் ஆயுதங்கள் எடுக்கக்கூடும். நான் அடித்து சொல்கின்றேன். கருணாவி அதற்கு தலைமை தாங்குகிறார். ஆனால் ஆயுதம் ஏந்துவதற்கான அவதானம் இருக்கின்றது. ஆனால் அதற்கான அவதானிப்பு அரசாங்கத்திடம் இல்லை. இந்த காரணங்களை கொண்டே அன்று நான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் சவால் விட்டேன். யுத்தம் முடிந்துவிட்டால் அதில் பயன்படுத்திய பாரிய அளவிலான ஆயுதங்கள் எங்கே? யார் அவற்றை பறிமுதல் செய்தனர்? யாரிடம் ஒப்படைக்கப்பட்டது? நான் 35 வருடங்களாக மட்டக்களப்பில் வசித்து வருகின்றேன். தமிழீழ விடுதலை புலிகளின் போராட்டத்திலும் இருந்தேன். எனக்கு தெரியும் யார் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள், யார் தலைவர்கள், அவர்களின் அனைத்து விவரங்களும் அறிவேன் என குறிப்பிட்டார்.
வரும் நவம்பர் 21ஆம் தேதி நுகேகொடையில் நடைபெறவுள்ள பேரணியானது ஆட்சி கவிழ்ப்பிற்குரிய போராட்டம் அல்ல என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் முக்கியஸ்தரும் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருமான சரத் வீரசேகர தெரிவித்தார். எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள எதிரணியின் பேரணி தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நவம்பர் 21ஆம் தேதி பேரணி வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படும். இது ஆட்சி கவிழ்ப்பிற்குரிய போராட்டம் அல்ல என்பதை மீண்டும் வலியுறுத்துகின்றோம். ஏனெனில் அடுத்த தேர்தலின் போது நாட்டு மக்கள் நிச்சயம் இந்த ஆட்சியை கவிழ்ப்பார்கள். வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதே பேரணியின் பிரதான நோக்கம். போதை ஒழிப்பு நடவடிக்கை வரவேற்கத்தக்கது. எனினும் போதை ஒழிப்பு என்ற போர்வையில் மக்களுக்கு வழங்கும் வாக்குறுதியை மறந்து செயல்படுவது ஏற்புடையது அல்ல என்றார். ஏசி கேஸ் முறைமையில் பணத்தை பெற்றுக் கொண்டு பிரதான வீதியோரத்தில் விட்டுச் சென்ற ஹெரோயின் போதைப் பொருளை காவல்துறையினர் நேற்று முன்தினம் கண்டெடுத்துள்ளனர். அத்துடன் குறித்த ஹெரோயின் பொதியை எடுத்துச் செல்ல வந்ததாக நம்பப்படும் இளைஞர் ஒருவரையும் ஹட்டன் காவல்துறை ஊழல் தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் டிக்கோயா தேயிலை தொழிற்சாலைக்கு அருகில் சந்தேகத்திற்கிடமாக நடமாடிய 2 இளைஞர்களை பின்தொடர்ந்து கண்காணித்து சோதனை செய்தனர். சோதனையின் பின்னர் வீதியோரம் புல்வெளியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஹெரோயின் பொதியை காவல்துறை அதிகாரிகள் கண்டெடுத்தனர். குறித்த இடத்தில் இதனுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் ஒருவரை கைது செய்து அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் ஹட்டன் டிக்கோயா பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் சந்தேக நபர் ஈசி கேஸ் மூலம் 6000 ரூபாய் பணம் பரிமாற்றம் செய்து போதைப் பொருளை பெற வந்தமையும் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். விவசாயிகளுக்கு ரூபாய் 25,000 நிதி மானியம் வழங்கப்படும் என்று விவசாய மேம்பாட்டு ஆணையாளர் நாயகம் தம்மிக்க ரணதுங்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், பெரும்போக்கத்திற்கான உரமானிய திட்டம் கடந்த 30ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. உரமானியம் கிடைக்காமைக்கோ அல்லது தாமதமாவதற்கோ எவ்வித காரணமும் இல்லை. உரமானியத்தை வழங்க விவசாய மேம்பாட்டுத்துறையிடம் போதுமான நிதி உள்ளது. இந்த உரமானியம் 2 தவணைகளாக வழங்கப்படும். மேலும் பருவ கூட்டம் நடத்தப்பட்டு விவசாயிகளின் பட்டியல் தயாரிக்கப்பட்டு விவசாய சேவை மையத்திற்கு அறிவிக்கப்பட்டவுடன் முதல் தவணை ரூபாய் 15,000 வழங்கப்படும். சுமார் 14 லட்சம் விவசாயிகளுக்கும், அதாவது சுமார் 8 லட்சம் ஹெக்டேயர் நெற்காணிகளுக்கும் இந்த மானிய திட்டத்தின் கீழ் உதவிகளை வழங்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. 2வது தவணையாக மீதமுள்ள ரூபாய் 10,000 வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2026ஆம் ஆண்டிற்கான பாதீட்டின் 2வது வாசிப்பு 118 மேலதிக வாக்குகளால் நேற்று நிறைவேற்றப்பட்டது. ஆதரவாக 160 வாக்குகளும் எதிராக 42 வாக்குகளும் கிடைக்கப்பெற்ற அதேவேளை 8 உறுப்பினர்கள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட அந்த கட்சியின் உறுப்பினர்கள் பாதீட்டிற்கு எதிராக வாக்களித்தனர். பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவும் பாதீட்டிற்கு எதிராக வாக்களித்தார். மேலும் தமிழ் பேசும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் பாதீட்டிற்கு எதிராக வாக்களித்தனர். இதன்படி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா, செல்வம் அடைக்கலநாதன் உள்ளிட்டவர்கள் பாதீட்டிற்கு எதிராக வாக்களித்தனர். எனினும் மலேக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன், பழனி திகாம்பரம், வேலுசாமி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டவர்கள் வாக்கெடுப்புக்கு ஆதரவாக வாக்களித்தனர். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதன அதிகரிப்பை கருத்தில் கொண்டு அவர்கள் ஆதரவாக வாக்களிப்பதாக குறிப்பிட்டனர். மேலும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் பாதீட்டிற்கு ஆதரவாக வாக்களித்தார். இதனிடையே இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. இதன்படி சிவஞானம் ஸ்ரீதரன், ராசமாணிக்கம் சாணக்கியன், கவீந்திரன் கோடீஸ்வரன், ஞானமுத்து ஸ்ரீநேசன், சண்முகம் குகதாசன், துரைராசா ரவிகரன், இளையதம்பி ஸ்ரீநாத், பத்மநாதன், சத்தியலிங்கம் உள்ளிட்டவர்கள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. கொழும்பு கொட்டாஞ்சேனை துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் மேலும் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். துப்பாக்கி பிரயோகத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கியமை தொடர்பில் பெண்ணொருவரும் இளைஞர் ஒருவருமே கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது.
கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினால் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதலின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு 13ஐச் சேர்ந்த 27 வயது இளைஞனும் கரகம பகுதியைச் சேர்ந்த 32 வயது பெண்ணொருவருமே கைது செய்யப்பட்டுள்ளனர். துப்பாக்கிதாரிகளுக்கு வாகனத்தை செலுத்தியமை மற்றும் தங்குவதற்கு இடம் வழங்கியமை தொடர்பான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு தலைவர் கெகல் பத்ர பத்மேவினதும் அவரது குடும்பத்தினரதும் வங்கிக் கணக்குகளை பரிசீலிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அவர்களின் வங்கிக் கணக்குகளை பரிசீலித்து நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு மேலதிக நீதிவான் லகிரு டி சில்வா உத்தரவிட்டுள்ளார். முன்னதாக இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட கெகல் பத்ர பத்மே உள்ளிட்ட சந்தேக நபர்கள் தொடர்ந்தும் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். திருமணத்தை பற்றி யோசிக்காமல் பெற்றோரை பராமரிப்பதற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பிள்ளைகளுக்கு ஓய்வூதியம் வழங்க சட்ட ஏற்பாடுகள் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான பிள்ளைகளுக்கு 26 வயது எட்டிய பின்னர் ஓய்வூதியம் வழங்க சட்ட ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபிரத்ன நேற்று தெரிவித்துள்ளார். வயதான பெற்றோரை பராமரிப்பதற்காக பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பது ஒரு சிறப்பு விடயம் எனவும் இதற்கு தேவையான சட்ட ஏற்பாடுகளை செய்ய முடியும் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார். தேசிய பெருந்தோட்ட முகாமைத்துவ நிறுவனத்தில் பயிற்சிகளை மேற்கொள்ள வந்த 5 பல்கலைக்கழக மாணவர்கள் குளவி கொட்டுக்கு இலக்காகி பொகவந்தலாவ மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பொகவந்தலாவ காவல்துறையினர் தெரிவித்தனர். பொகவந்தலாவ மோரா பகுதியில் அமைந்துள்ள தேசிய பெருந்தோட்ட முகாமைத்துவ நிறுவனத்தில் பயிற்சிக்காக வருகை தந்த பல்கலைக்கழக மாணவர்கள் மோரா தோட்ட பகுதிக்கு தமது பயிற்சிகளை மேற்கொண்டிருந்த பொழுது மரத்தில் இருந்த குளவிக்கூடு கலைந்து வந்து மாணவர்களை தாக்கியதாக ஆரம்பகட்ட விசாரணையில் இருந்து தெரியவந்துள்ளது. பாதிக்கப்பட்ட 5 பல்கலைக்கழக மாணவர்களும் பொகவந்தலாவை மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக பொகவந்தலாவ மாவட்ட வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். பொகவந்தலாவ காவல்துறையினர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அனுராதபுரம் எப்பாவல பிரதேசத்தில் போதைப்பொருள் சர்ச்சையில் சிக்கியுள்ள பாடசாலை அதிபர் இலங்கை அதிபர் சேவையின் தரப்படுத்தப்பட்ட அதிகாரி அல்ல என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட அதிபர் தொடர்பில் தெளிவுபடுத்தும் வகையில் இலங்கை தொழிற்சார் அதிபர்கள் சங்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதிபர் தொடர்பில் சங்கத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: அனுராதபுரம் எப்பாவல பிரதேசத்தில் உள்ள ஆரம்ப பாடசாலை ஒன்றின் அதிபர் ஒருவர் 1 கிலோகிராமுக்கும் அதிகமான ஹெரோயினுடன் கடந்த மாதம் கைது செய்யப்பட்டிருந்தார். போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட அதிகாரி அதிபர் என குறிப்பிடப்பட்டாலும் அவர் இலங்கை அதிபர் சேவையின் தரப்படுத்தப்பட்ட அதிகாரி அல்ல. அவர் இலங்கை ஆசிரியர் சேவையின் அதிகாரி என்பது உறுதியாகியுள்ளதுடன் அவர் அதிபர் பதவியை தற்காலிகமாக பொறுப்பேற்று பணியாற்றியுள்ளார். அதிபர் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் இலங்கை அதிபர் சேவையின் தரப்படுத்தப்பட்ட அதிகாரிகள் மாத்திரமே என அந்த அறிக்கையில் குறிப்பிட்ட செய்தி பலகைப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கை தொழிற்சார் அதிபர்கள் சங்கம் மேலும் கூறுகையில், அதிபர் சேவையின் தரப்படுத்தப்பட்ட அதிகாரிகள் அல்லாதவர்கள் இவ்வாறு அதிபர் என்ற பெயரை பயன்படுத்துவது அதிபர் சேவைக்கு செய்யப்படும் அநீதியாகும் என்று சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் குறித்த அதிகாரியை பற்றிய தகவல்களை வெளியிடும் போது அவரை இலங்கை ஆசிரியர் சேவையின் அதிகாரி என்று அடையாளப்படுத்த வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கோட்டை போலீஸ் பிரிவில் பிரபல ஹோட்டல் அறையில் தங்கியிருந்த வெளிநாட்டு பெண்ணின் பணப்பையை திருடிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கோட்டை போலீஸ் நிலையத்திற்கு நேற்று கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் பேரில் உடனடியாக செயல்பட்ட போலீஸ் அதிகாரிகள் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். வெளிநாட்டு பெண் ஹோட்டலில் உள்ள சிறப்பு விருந்தினர் அறையில் மற்றொரு பெண்ணுடன் தங்கியிருந்ததாகவும் அவரது பணப்பையில் இருந்த திர்ஹாம்கள் மற்றும் யூரோக்கள் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் 49 வயதான கந்தானியைச் சேர்ந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடம் விசாரித்த போது வெளிநாட்டு பெண்கள் அறையில் இல்லாத போது திருட்டு நடந்ததாகவும் திருடப்பட்ட வெளிநாட்டு பணம் ஜாயில பகுதியில் உள்ள நிதி நிறுவனத்தில் மாற்றப்பட்டமையும் தெரியவந்துள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் சங்கர்ஷனின் இன்றைய நாளுக்கான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள்.